சற்று முன் எடப்பாடியின் மகன் கைது. சுற்றி வளைத்த காவல்துறையினர். பிலிபிதுங்கி நிற்கும் எடப்பாடி பழனிசாமி. வேலை வாங்கி தருவதாக பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்த விவகாரம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுனின் நண்பரான பிரசாத் வீட்டில் அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளது. இதில் எடப்பாடி பழனிசாமியின் மகனும் சம்பந்தப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. சென்னை மயிலாப்பூர் ராதாகிருஷ்ணன் சாலையைச் சேர்ந்தவர்தான் பிரசாத். அதிமுக தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகியும் கூட. முன்னாள் முதல்வரான எடப்பாடி பழனிசாமியின் மகனின் மிதுனின் நெருங்கிய நண்பரும் ஆவார். இவரது நியமனம் அதிமுக தொழில்நுட்ப பிரிவில் நிர்வாகியாக இருந்த சிடிஆர் நிர்மல்குமாருக்கு பிடிக்கவே இல்லையாம். பிரசாத் அதிமுக தொழில்நுட்ப பிரிவில் அதிகாரம் படைத்த நபராக வளர்ந்து வந்து கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் சிடிஆர் நிர்மல்குமார் பிரசாத்திடம் ஏற்பட்ட மோதல் காரணத்தினால் அதிமுகவிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்திருக்கிறார். அதன் பிறகோ தற்போது சிடிஆர் நிர்மல்குமார் தாவேகவில் உள்ளார். முன்னாள் முதல்வரின் மகனின் நண்பர் என்பதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பிரசாத் தனக்கு என தனி அதிகாரத்தை கட்சிக்குள் வளர்த்து வந்திருக்கிறார். நடிகர் கருணாஸ் கட்சியில் இளைஞரணி முன்னாள் செயலாளராக இருந்த அஜய் வாண்டையாரை அதிமுகவிற்கு அழைத்து வந்தது பிரசாத் தான். அஜய் வாண்டையார், ரவுடி சுனாமி சேதுபதி, உணவக உரிமையாளரான ராஜா ஆகியோர் பெரிய அளவில் மோசடிகளிலும் ஈடுபட்டு வந்துள்ளனர். அதிமுக ஆட்சி காலத்தில் பிரசாத் பல்வேறு அரசு பணியிடங்களுக்கு வேலை வாங்கி தருவதாக மாவட்ட வாரியாக பணம் வசூலித்து மோசடிகள் செய்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 22ஆம் தேதி நுங்கம்பாக்கம் பகுதியில் தனியார் பாரில் மதுபோதையில் நடந்த தகராறு ஒன்றில் உணவக உரிமையாளர் ராஜா, அதிமுக நிர்வாகி அஜய் வாண்டையார், ரவுடி சுனாமி சேதுபதி, தொழிலதிபர் கணேஷ்குமார், தனசேகரன் மற்றும் அதிமுக தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி பிரசாத் உட்பட 8 பேரை போலீசார் கைது செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அதிமுக நிர்வாகி பிரசாத் கைது செய்யப்பட்ட தகவல் அறிந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் அவர் மீது புகார்கள் அளித்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து அதிமுகவிலிருந்து பிரசாத் நீக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்றைய முன்தினம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளராக பணியாற்றி வந்த பிரசாத் கட்சியின் கொள்கை மற்றும் கோட்பாடுகளுக்கு முரணான வகையில் செயல்பட்டதாலும் கட்சியின் சட்டத்திட்டங்களுக்கு மாறுபட்டு வகைப்பட்டதாலும் அவர் களங்கம் ஏற்படுத்தும் அவப்பெயரும் உண்டாகும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தினால் தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளராக பதவியிலிருந்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்க வைக்கப்படுகிறார் என்று அவரது அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அது மட்டுமில்லாமல் இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் மகன் இந்த சம்பவத்தை மையமாக கொண்டு கைது செய்ய அதிக வாய்ப்புள்ளதாகவும் ஒட்டுமொத்த அதிமுகவும் சற்று பதட்டத்தில் இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி தற்போதுதான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அடுத்து வரப்போகும் தேர்தலை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவரது மகன் கைது செய்யப்பட்டால் கண்டிப்பான முறையில் அதிமுகவிற்கு பெரிய பின்னடைவு ஏற்படும் என்று அதிமுக வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது.